ஹாய் காய்ஸ், வணக்கம். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் நியூ லென்ஸ் யூடியூப் சேனல். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதியோட கோட் படத்துலேருந்து மட்டன்னு சொல்லி ஒரு பாட்டு லிரிக்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூலாம் பார்த்துக்கிட்டு இருங்க வெங்கட் பிரபுவோட. ஸோ நம்ம வந்து அதை பற்றி நம்ம இன்னும் நிறைய பேசுவோம். ஓகேவா? ஓகே, நம்ம ரேட் பண்ண வேணாம், பாட்டுக்குள்ளே போய் பாட்டை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு யுவன் இந்த பாட்டிலையாச்சும் நம்ம மனசு சந்தோஷப்படுத்த வேற. நான் யுவனை பற்றி தப்பாக சொல்ல, ஆனால் நான் எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேவா, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பாட்டு வந்து எப்படி வந்திருக்கு நம்ம பார்ப்போம். ஆனால் ரூமர்ஸ்லாம் வந்துச்சு அனிருத் பாட போகிறாரு அப்படி இப்படின்னா, ஆனால் அனிருத் பேரே இல்லைங்க. சரி பார்ப்போம். Let's jump into the video. போலாமே. காய்ஸ், யுவன் வந்து கம்பேக்கில் ஏறக்கூடிய கஷ்டப்பட்டு கடலில் தாண்டிட்டாரு. அப்பாடா, நம்மளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டார். ஓகேவா, பாட்டு வந்து லைக் எப்படின்னா, இது வரைக்கும் அந்த பாட்டில் இந்த பாட்டு வந்து பெஸ்ட்டாக இருக்குது. இன்னொரு பெஸ்ட்டாக இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா, எங்களுக்கு வந்து அந்த போக்கரி ரெஃபரன்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகேவா, ஆனால் என்ன தான் இருந்தாலும் ஒன்று சொல்லணும். என்னென்னா, தளபதி வந்து இந்த படத்தில் வந்து வயசான கெட்டப் நடிக்கிறார், யங் கெட்டப்லேயும் நடிக்கிறார். ஓகேவா, ஆனால் அவருக்கு வயசு வந்து 50 ஆயிடுச்சு. 25 வயசுனா பையனா அவர் வந்து டிஐஜிங்கில் மாற்றினாலும் அவரோட பாடி 25 வயசு பையன் மாதிரி தான் இருக்குது. அந்த ஒரு டான்ஸ், ஒரு சின்ன கிளிப் ஒன்று வந்துச்சுல்ல, அவர் லைக் இவரை மாதிரி ஹீரோ தான் இன்னும் அடுத்து வந்து தமிழ் சினிமா வேறு இடத்துக்கு கொண்டு போகணும்.
மனுஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு பொலிட்டிக்ஸ் போகிறேன்றாரு. ஐயோ, ஏன்னா அவரோட ஃபிசிக்ஸ் வந்து லைக் நான் மற்ற ஹீரோ வந்து பற்றி நான் தப்பாக சொல்ல கிடையாது. பட் எங்கள் தளபதி நாங்கள் ஃபேனாக சொல்லணும்னு பார்த்தா அவரோட ஃபிசிக் வந்து அப்படி மெயின்டைன் பண்ணுறாரு. இவெல்லாம் 10 நிமிஷம் உட்காந்து எந்திரிச்சாலே இடுப்பில் கையை வைப்பான், இங்கே கையை வைப்பான், மச்சான் வலிக்குது மச்சான் அப்படின்னுவான். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த வயசுலேயே ஆட்கள் இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லலை. ஒன்றை தப்பா பேசல மச்சான். நாட் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா. ஸோ என்னன்னா 25 வயசுல பையன் 25 வயசுல இப்போ இந்த மாதிரி ஆட்கள் இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வாழும்போது 50 வயசுல இந்த மாதிரி ஒரு மனுஷன் ஒரு விஷயம் பண்றாருன்னும் போது ரொம்ப இதான் மச்சான் போற பார்த்துல அசிங்கப்படுத்திட்டு போறது. ஓகேவா. என்ன ஒரு பெஸ்ட்டுனா இந்த ட்ரெய்லரில் உள்ள டைட்டில் கார்டு காட்டும் போதும் நிறையா ப்ரீவியஸ் உள்ள நம்ம எது இந்த கேரக்டர் விஜய் பத்தி நம்ம ரசித்தோமோ அந்த ஒரு டிசைனாக பண்ணி அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த சேம் டைம் இந்த பாட்டுலேயும் அந்த ரெஃபரன்ஸ் கொண்டு வர்றாங்கன்னு நினைக்கிறேன். மேனரிசம், அந்த மேனரிசம் தெரியோட இருந்துச்சு, அப்புறம் மாஸ்டரோட இருந்துச்சு, மெர்சலோட இருந்துச்சு. ஸோ ஆமாம், ஸோ இதோட இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வேற லெவல்ல பண்றாங்க. ஆமா, ஐ திங்க் வந்து ஆக்சுவலி இவன் தான் சொன்னா போன ட்ரெய்லர் ரியாக்ஷன் வீடியோல இப்ப இந்த விஜய் காட்டினாங்களே, ஸோ இந்த விஜய் தான் வில்லன் விஜய் இவன் தான் சொன்னான். ஆமா, எனக்கு வந்து அந்த டவுட் இருந்துச்சு. ஓகேவா. வெங்கட் பிரபு வந்து இன்டர்வியூ ரீசெண்டாக வந்து இன்டர்வியூ அவர் வந்து மலேசியாவில் வந்து இன்டர்வியூ கொடுத்தாரு. மலேசியாவில் வந்து இந்தியா சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்தாருல, சினி உலகம்க்கு இன்டர்வியூ கொடுத்தாரு. ஸோ அதில் என்ன சொல்லிடுறாருன்னா, யங் தளபதியோட அந்த காமெடி தான் இந்த படம் முழுசாக வந்து இருக்குமா. யங் தளபதி பண்ணுற சேட்டை தான் வந்து உங்களுக்கு ரசிக்க வைக்கும். லைக் அவரோட அட்ராசிட்டி தான் வந்து இதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னாரு. இன்னொன்று இன்னொரு யூடியூப் சேனலில் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அதில் என்ன சொல்லிடுறாருன்னா, அந்த இன்டர்வியூ கேட்குறாரு, நீங்கள் வந்து அஜர்பைஜான் போனதுக்கு வந்து கோட் ஷூட்டிங் காரணம் இல்லை, அஜித் சார் வந்து அங்கே போய் அஜித் சார்கிட்ட வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறீங்க, கிளைமேக்ஸில் வந்து அந்த அஜித் சார் வந்து கால் பண்ணுறாரு. ஓகேவா. அந்த மாதிரி வந்து அந்த ஆங்கர் கேட்டார். ஆனால் வந்து அதுக்கு வெங்கட் பிரபு சொன்னார், இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை, இது வந்து டோட்டலி வந்து தனியான ஒரு படம் தான். ஆனால் அஜித் சாரோட ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு ஹை பாயிண்ட் இந்த படத்தில் இருக்கான். ஓகேவா. அஜித் சார் இருக்க மாட்டாரு, ஆனால் அவரோட ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வந்து ஒரு ஹை பாயிண்ட்ல அது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படின்னு தெரியல. ஆனால் யோசிச்சு பாரு, அஜித் சார் வந்து கிளைமேக்ஸில் கால் பண்ணுறாரு, மங்காத்தா அஜித் விநாயக் மகாதேவ் கொல்ல மாசா இருக்கும். நானே ஆனா ரொம்ப ஆசை தளபதி அவங்க ஒரு ஸ்கிரீன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி. பட் ஃபேன்ஸ்னால தான் அது ஒவ்வொரு தடவையும் அந்த வீடியோல உட்காரும் போது எக்ஸாமெண்ட்ல உட்காரும். ஆனா இப்ப ஐயோ இது முடிஞ்சிருச்சு, அந்த படம் வெளியே வர போறது, நான் அடுத்த ஒரு படம் இருக்கு ஃபீலிங்கா இருக்கு. இன்னொரு நியூஸ் என்ன, தளபதி வந்து 70வது படம் நடிக்கிறாரு. அது என்னன்னா, அது வந்து ரூமர்ல, அது வந்து இந்த வலைபேச்சின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும். ஓகேவா. அவங்க சொன்னது அது ரூமரா இல்லை அது நடக்க போதான்னு தெரில. பட் சொல்கிறாங்க இந்த மாதிரி. ஓகேவா. என்னென்னா 20 நாள் வந்து ஜஸ்ட் ஒரு கால் ஷீட் கொடுக்க போகிறாராம். 20 நாள் மட்டும் அந்த படத்துக்கு டேட் கொடுக்குறது. அந்த பழைய டைரக்டர்ஸ் பழைய ப்ரொடியூசருக்கு எல்லாத்துக்குமே திருப்பி ஏதாவது ஒரு கைமாத்தா செய்கிற மாதிரி கடைசியாக ஒரு படம், அது 70வது படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர். ஓகேவா. கன்ஃபார்ம் இல்லை. ஓகேவா. நாங்க இந்த யூடியூப் சேனல் சொல்லிட்டு நம்பிட்டு அப்புறம் வரலன்னா எங்களுக்கு ஆமாம் ஆமாம் அது ஒன்று இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ இந்த சாங் வந்து அவ்வளோ ஆனால் எனக்கு தெரிஞ்சு இத்தனை நாள் வந்த பாட்டில் இந்த பாட்டோட வியூஸ் தான் பிச்சுக்கு போகுதுன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு. இன்னொன்று பிச்சுக்கிறேன்னு இல்லைங்க, எனக்கு பிடிச்சிருந்துச்சு, உனக்கு பிடிச்சிருந்துச்சா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் சொல்கிறோம் இந்த பாட்டு வேற லெவல் போகலன்னு வச்சுக்கோங்களேன். இவனை பிடிங்க, என்ன பிடிக்காதுங்க, இவனை போய் பிடிங்க. எதுக்கு நானே கம்போஸ் பண்ணேன். ஒரு உண்மையை சொல்லணும்னா இவன் ட்ரெய்லர்ல வந்து பீச் ரொம்ப அடி வேற லெவல்ல இருந்துச்சு. சீரியஸா எனக்கு ரொம்ப எனக்குன்னு இல்லை, எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமா. ஸோ மேபி படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி கொடுத்துருக்காருன்னு தெரியல. நிறைய பேர் ரெடி ஆயிட்டா, தொண்டையெல்லாம் வச்சுட்டு ஓகே டிக்கெட் வாங்கிட்டோம், நாங்க டிக்கெட் வாங்கிட்டோம். இவங்க டிக்கெட் வாங்கிட்டாங்க, எனக்கு டிக்கெட் வாங்கல, என் கார் இன்னும் வரல, நான் படம் பார்க்க போக முடியாது. எனக்கு தெரியல, எனக்கு வெறியா இருக்கு, எப்படியாச்சும் போயே ஆகணுன்ற ஒரு
வைராக்கியத்தில் இருக்கேன். நான்லாம் கத்துறதுக்குலாம் த்ரோட் பேன்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஓகே ஓகே. நான் வந்து நம்ம இங்கேருந்து வீல் சேர் தள்ளிட்டே வந்துடும் நினைக்கிறேன் தேட்டருக்கு காடி. ஓகே ஓகே. எனிவே நாங்கள் இதை பார்க்க போகிறோம், மறுபடியும் ரீவாச் பண்ண போகிறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த 3D அனிமேஷன் அந்த கேரக்டர் ஒன்றுனா அது வந்து எங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுது. நான் அந்த வீடியோக்காகவே நான் மறுபடியும் சும்மாவே காட்டி பார்ப்போம். ஓகேவா? ஸோ நாங்கள் அந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்களும் போய் பாருங்கள், வீடியோ நிறையா வைட்டு பாருங்கள். ஓகேவா? தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு அந்த படத்துக்கான ரிவ்யூ, இந்த படத்துக்கு ரிவ்யூ நான் கண்டிப்பாக போடுவேன். அது வந்து நான் லாக் பண்ணிட்டேன் அந்த டேட்டை, இந்த டேட்டுக்கு நான் ரிவ்யூ போடுறேன் அப்படின்னு சொல்லி. சார் சொல்லவே இல்லை ரிலீஸ் ஆகி லாக் பண்ணிட்டாரு. நான் லாக் பண்ணிட்டேன், இவங்க கிடக்குறாங்க, நான் ரிவ்யூ போடுறேன். ஓகேவா? சொல்றானுங்களா சாரி எங்களுக்கு அவங்க 2 பேரும் இருக்கணும்ன்றானுங்க கமெண்ட்ல. யார் யாருன்னா நாங்க இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ கீழே கமெண்ட்ல போடுங்க. ஒருத்தனும் போடலன்னு வச்சுக்கோங்க, உனக்கு தான் அசிங்கம். ஓகே கைஸ், நம்ம வந்து அடுத்த வீடியோல வந்து உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். until then bye from our நியூலன்ஸ் யூடியூப் சேனல். ஹாய் கைஸ், ஒரு சின்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கங்குவா ட்ரெய்லர் ரியாக்ஷன் அண்ட் புஷ்பா படத்துலேருந்து ஒரு பாட்டு ரியாக்ட் பண்ண சொல்லி 2 பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன வேணால் இப்போது அதை ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம நிறைய வாட்டி அந்த ட்ரெய்லரும் அந்த இதையும் சாங்ஸையும் நாங்கள் வந்து பார்த்துட்டோம். ஸோ நாங்கள் ரியாக்ட் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் ஃபேக்காக இருக்கிற மாதிரி எங்களுக்கே ஃபீல் ஆச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, கண்டிப்பாக கங்குவா படத்துலேருந்து வேறு ஏதாவது ஒரு ட்ரெய்லர், மேபி ரிலீஸ் ட்ரெய்லர் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா படம் ரிலீஸ் வந்து தள்ளி போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் புஷ்பா படத்தில் வந்து இப்போ தான் ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ட்ரெய்லரு, டீசர், ட்ரெய்லர் இன்னும் எக்ஸட்ரா நிறையா வரும். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோஸ்க்கெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ யாரும் வருத்தப்பட வேண்டாம். ஓகே.